இரண்டு சந்திகள்ல ஒரு முஸ்லிமான ஒருவரும் ஒரு தமிழ் ஹிந்து மதத்தை சார்ந்தவரும் ஆக்சிடென்ட் ஆகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிறாங்க. உண்மையா சொல்ல போனா ரெண்டு பேர்லயும் தவறு இருக்குன்னு வைங்க, அல்லது ரெண்டு பேர் இடத்துலயும் நியாயம் இருக்கு. அதாவது ஏதோ ஒரு வகையில் அந்த ஆக்சிடென்ட் உள்ள இருக்குன்னு சொல்லி வைங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய முஸ்லீமானவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த தமிழரை பார்த்து நீங்க தான் தப்பா வந்தீங்கிறார். அந்த தமிழர் சொல்கிறார், இல்ல நீங்க தான் தப்பா வந்தீங்கன்னு. இல்ல நீங்க தான், இல்ல நீ தான், இல்ல நீங்க தான் என்று சொல்லி ரெண்டு பேருக்கு வாக்குவாத முத்தி கைகலப்பாகிறது. கைகலப்பான உடனே இந்த இடத்துல உள்ள பிரச்சனை என்ன எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நாங்க முதல்ல இந்த கைகலப்பாகிறதுக்கு காரணம் இரண்டு பேருடைய அவசரப்படுதல் தான். இவரும் மனிதன் இவரும் மனிதன், இரண்டு பேருக்கும் உள்ள இருந்த அந்த கோபம் என்கிற உணர்வு கொந்தளித்ததுனால ரெண்டு பேரும் சண்டை. இப்ப ரெண்டு பேரும் தன்னுடைய தன்மான பிரச்சனையினால என்ன பண்றாருன்னு சொன்னா, இவரும் பக்கத்துல உள்ள ஊருக்காரர், இவரும் பக்கத்துல உள்ள ஊருக்காரர், இவர் தன்னுடைய இனத்தை கூப்பிடுகிறார். வாடா மச்சான் டக்குன்னு சீக்கிரம் வந்துடுறான், இந்த இடத்துல என்னை ஒரு முஸ்லிமான அடிச்சுட்டான்னு சொல்லி அவர் கூப்பிடுறாருண்டா அவர் ஒரு இனவார். முஸ்லிமான ஒருவர் கூப்பிடுகிறார், வாடா டேய் வாடா ஒரு தமிழால் எனக்கு அடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருன்னா இவர் ஒரு இனவார். மொத்தம் ரெண்டு பேரும் இனவார். இப்ப என்னவாகும் சொன்னா, இந்த தமிழ் கேங் ஒரு பக்கமும் முஸ்லீம் கேங் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் அந்த இடத்துல 10 பேராகி 10 20 பேர் சேர்ந்து அடித்துக் கொள்கிறார்கள். அடிச்சு கொண்ட உடனே இப்ப அந்த பக்கத்து ஊருக்காரரோட இந்த ஊருக்கார பார்க்க, அங்க போயிடாதடா அவன் அடிப்பான் அவன் தமிழ், இங்க போயிடாடா அவன் முஸ்லீம் அவன் அடிச்சிடும் அவன் முஸ்லீம், அவன் வந்து துவேஷத்தை காட்டுறான் இவன் துவேஷத்தை காட்டுறான். ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை உருவாகுது. சகோதரர்களே, இதை எப்படி தீர்வு கண்டிருக்கணும் என்று சொன்னா, இந்த பக்கம் 10 பேர் வந்தாங்களா, அந்த பக்கம் முஸ்லீம்ல 10 பேர் வந்தாங்களா, என்ன பிரச்சனை, யார் எதால வந்தாங்க, நீ வந்தியா முதல்ல, நீ வந்தது சரியா நீ வந்தது சரியான்னு சொல்லி ரெண்டு பேருக்கு இடையில் உள்ள நியாயத்தை பேசணும். ரெண்டு பேர்ல தான் தப்பு இருக்குப்பா, நீ வந்தது இந்த பக்கம் வேகமா அவன் வந்தது இந்த பக்கம் வேகமா, ரெண்டு பேரும் பார்த்து வந்து இருக்கணும். ரெண்டு பேரும் பார்க்காம இந்த மாதிரி வேகமா வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு ரெண்டு சமுதாயத்தை முற்றுட பாக்குறீங்களே, இது சரி கிடையாது. ரெண்டு பேரும் மன்னிப்பு கேளு, ரெண்டு பேரும் சமாதானமா போ என்று சொல்வதுதான் மனிதத்தன்மை. ஏன் நான் இதை சொல்றேன்னா, மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்டவன் வெளியில வந்தாண்டா சமுதாய பிரச்சனையாகுது. ரெண்டு பேரும் மனிதன் தான், எனக்குள்ள இருக்கக்கூடிய மதம் அல்ல காரணம், எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இனம் அல்ல காரணம், எனக்குள்ள இருக்கிற மனிதனுங்கிறது தான் பிரச்சனை. அந்த மனிதன் தான் ஒற்றுமையாக இருக்காம ரெண்டு பேரும் பிரச்சனை உண்டாகுது. அப்ப சிம்பிளா முடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை ஆக்சிடென்ட் வழியாக ரெண்டு பேரும் என்ன ஆகுறது, பெரிய கூதாகலமா மாறி. இதுதான் இங்க இலங்கைக்குள்ள தமிழ் முஸ்லிம்களுக்கு இடையில சின்ன சின்ன அப்போது ஏற்படுகிற இனவாதத்துக்கு காரணம். ரெண்டு பேரும் இந்த நாட்டுல ஸ்ரீலங்கன் இலங்கையன் அப்படின்னு யோசிச்சு பாருங்க, எந்த பிரச்சனையும் வராது. நீ அவன் மதத்துக்கு ஏசவோ அவன் ஓ மதத்துக்கு ஏசவோ தேவையில்லை. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிற மத கடவுளுக்கு ஏசக்கூடாது, இழிவுபடுத்தக்கூடாதுங்கிற கொள்கை. அதே நேரத்தில் இப்ப ஏசுறான்னு சொன்னா அவனுக்கு இஸ்லாம் தெரியாதுன்னு அர்த்தம். அப்படி ஏசுறான்னு சொன்னா அவனுக்கு உணர்வுகள்னால திட்டுகிறான். அவர் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் குற்றச்சாட்டுக்குள்ளாக்கப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ஒரு தமிழர்கள் கூட பல பேர் மாற்று மதத்தில் ஏசக்கூடாதுங்கிறாங்க. ஏன்டா சண்டை பிடிக்கிறீங்கிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில ஒரு சில பேர் வேண்டுமென்றே சமுதாயத்துக்கிட்ட குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக அப்படி வராங்க. இப்ப கூட இந்த ஃபேஸ்புக் இந்த இதுல கமெண்ட் பண்ணலாம், இது அது அப்படி நீ சொல்லு இது அப்படி நீ சொல்லுவாயிடும். அதனால நாங்க அந்த மாதிரி உள்ளவர்களை கண்டும் காணாமல் ஒதுங்கி போவதுதான் சிறந்தது. இந்த சைக்கிள் உதாரணம் நான் ஒரு சிம்பிளுக்கு தான் சொன்னேன். இதே மாதிரி ஏகப்பட்ட பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. ஒற்றுமையாக வாழ்வோம், ஒன்றாக இருப்போம். யாரும் யாருடைய மதத்தையும் திணிக்க தேவையில்லை, யாருடைய இனத்தையும் யாரும் இழிவுபடுத்த தேவையில்லை. இந்த நாட்டில் அவனுக்கு பிடிச்ச அடிப்படையில் அவனவன் மதத்தை பின்பற்றி கொண்டு வாழலாம். எனவே இது ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் என்று நான் நினைக்கிறேன். நஃப்லி ஷோட்டினூடாக இந்த நல்ல செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் நல்ல கருத்தை கமெண்டாக என்ன செய்யுங்க, பதிவு செய்யுங்க. நன்றி.